இன்றைக்கு நான் காணொளி பதிவு செய்யறதுக்கு சில நிமிடங்களுக்கு முதல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனுடைய விவரங்களை பற்றி இன்றைக்கு நாங்கள் பேசுவோம். அது மாத்திரம் இல்லாமல் நேற்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையாக பேசப்பட்ட ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னால் 22 பௌத்த பிக்குகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து போதைப் பொருள் கடத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தவர். இதன் பின்னணியில எப்படி அந்த போதைப் பொருள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது ஒரு சூட்சுமமான முறையை கையாண்டு இருக்கணும். நாங்கள் கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள்ல பாக்குற மாதிரியாக சில விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அதுவும் இலங்கை வரலாற்றுல பௌத்த பிக்குகள் போதைப் பொருள் கடத்தி பிடிபடுறது இதுதான் ஒரு முதல் தடவை. அதுவும் இவ்வளவு அதிகப்படியான ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு போதைப் பொருளை பிடிபடுறது இதுதான் முதல் தடவை என்று சொல்லப்படுது. 110 கோடி ரூபாய் என்று சொல்லி சொன்னா நினைக்கவே தலையெல்லாம் சுத்துது. குஷ்ரக ஹாகிஷ் ரக போதைப் பொருள் தான் கடத்தப்பட்டிருக்குது. இதன் பின்னணி எப்படி அந்த போதைப் பொருட்கள் தாய்லாந்துல இருந்து இலங்கைக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி முழுமையான விபரத்தை இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில பேசுவோம். அடுத்ததாக ஒரு இப்ப கடந்த ஒரு சில தினங்களுக்கு முதல்ல உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில ஒரு குழந்தைய 50,000 ரூபாவுக்கு விற்பனை செய்த ஒரு சம்பவம் என்று சொல்லி பார்த்திருப்போம். அது மாதிரி அது ஒரு குழந்தைய விற்பனை செய்தவ என்று சொல்லி பார்த்தா இப்போ ஒரு 2 வயது குழந்தைய கம்பகா பகுதியில கொலை செய்திருக்கணுமா. இந்த சம்பவங்களை பற்றி எல்லாம் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில பேசுவோம். காணொலிக்கு போறதுக்கு முதல்ல யாராவது முதல் தடவையா பாக்குறீங்களா சிலோன் 360 மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கு காணொலியோட இணைஞ்சு பேசுறேன் சுதர்ஷினி சசிகரன். நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தின ஒரு விஷயமா கூட இதை பார்க்கலாம். என்னன்னு சொன்னால் இப்ப இலங்கையில இந்த கட்டுநாயக்க விமான நிலையத்தினுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்குமே நேற்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்துல வைத்து 22 பௌத்த பிக்குகள் அங்க சந்தேகத்திற்கிடமான முறையில வரி உங்களுக்கு எல்லாம் தெரியும். வழக்கமா இந்த பௌத்த பிக்குகள் அப்படி என்று சொல்லிக்குள்ளேயே இலங்கையை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான கவனிப்புன்றது ஒரு சிறப்பான முறையில இருக்கும். அப்ப அந்த பௌத்த பிக்குகள் வரைக்குள்ள அவர்கள் நிறைய பொதிகளோட வந்திருக்கணும். அப்ப இதை பார்த்த அதிகாரிகள் அவர்களை சோதனைக்குட்படுத்தி இருக்கணும். அப்படி சோதனைக்குட்படுத்தியக்குள்ளதான் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கு இவர்கள் ஒவ்வொருவருமே 22 பௌத்த பிக்குகள் வந்திருக்கணும். ஒவ்வொருவருமே 5 கிலோவுக்கு கிட்டத்தட்டவாக போதைப் பொருளை கடத்தி கொண்டு வந்திருக்கணும். அப்படி பார்க்க போய்கள் இவர்கள் ஒரு 110 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருளை கடத்தி கொண்டு வந்திருக்கணும் என்ற மாதிரியாக சொல்லப்படுது. அந்த போதைப் பொருட்கள் இந்த ஹுஷ் ரக ஹாகிஷ் ரக போதைப் பொருள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த போதைப் பொருளினுடைய மொத்த மதிப்பே 110 கோடி ரூபாய் வருமா. அப்ப இவர்கள் இதை கடத்தி கொண்டு வரைக்குள்ள கைது செய்யப்பட்டிருக்கணும். அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலங்கை வரலாற்றுல இதுதான் முதல் தடவையாக பௌத்த பிக்குகள் இப்படியான ஒரு செயல்ல ஈடுபடுறது. இது சம்பந்தமாக சில பௌத்த பிக்குகள் கருத்து தெரிவிக்கக்குள்ள, அதாவது மகா சங்கத்தினர் கருத்து தெரிவிக்கக்குள்ள என்ன சொல்லினோம் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் பௌத்த பிக்குகளே இல்லையா, இவர்கள் பௌத்த பிக்குகள் மாதிரியாக காவி உடைய அணிஞ்சு கொண்டு வந்திருக்கணும், ஆனா இவர்கள் பௌத்த பிக்குகள் கிடையாதுன்னு சொல்லி இருக்கிறோம். அவர்கள் சொன்ன கருத்துக்கள் ஒருபுறம் இருக்கட்டும். இப்ப விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு எப்படியாக இது கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த 22 பிக்குகளும் இலங்கையில இந்த மிகச்சிறிய கிராமங்கள், இந்த வறுமைக்குட்பட்ட கிராம அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய பௌத்த மதஸ்தலங்கள்ல இவர்கள் பிக்குகளாக இளநிலை பிக்குகளாக இருந்திருக்கிறோம். அப்ப இவர்களுக்கு யாரும் ஆசை வார்த்தைகளை காட்டியிருக்கிறேன், இப்படி தாய்லாந்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை காட்டி இவர்களை தாய்லாந்துக்கு கூட்டிக் கொண்டு போயிருக்கிறோம். கடந்த 23ஆம் தேதி அளவுல கூட்டிக் கொண்டு போயிருக்கிறோம். அங்க கூட்டிக் கொண்டு போனதுக்கு பிறகு இவர்களினுடைய அந்த காவி உடைகளை களைஞ்சு, அதாவது காவி உடைகளை எடுத்துட்டு இவர்கள் சாதாரணமான மக்கள் மாதிரி அங்க களியாட்ட நிகழ்வுகள்ல ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறோம். அப்ப இவர்களும் ஒரு இளநிலை பிக்குகள் அப்படின்றதுனால அங்க இருக்கக்கூடிய களியாட்ட நிகழ்வுகள்ல ஈடுபட்டிருக்கணும். அது மாதிரியாக இவர்கள் சில பெண்களோட சில உறவுகள்ல இருந்திருக்கணும் அப்படி என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் எப்படி தெரிய வந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் இவர்கள் மேல சந்தேகப்பட்டு போலீஸ் அதிகாரிகள் இவர்களினுடைய தொலைபேசிகளை பரிசோதனை செய்யக்குள்ளதான் இவர்கள் அங்க களியாட்ட நிகழ்வுகள்ல ஈடுபட்டது, அதாவது அந்த சாதாரணமான ஆடைகள்ல களியாட்ட நிகழ்வுகள்ல ஈடுபட்ட மாதிரியான புகைப்படங்கள் மற்ற புகைப்படங்கள் எல்லாத்தையும் பார்த்திருக்கணும். அதுக்கு பிறகுதான் இவர்களுக்கு சந்தேகம் வலுக்க தொடங்கி இருக்குது. அப்ப இதெல்லாம் இப்படியாக இருக்கக்குள்ள இவர்கள் ஒவ்வொருவரையும் அந்த குறித்து ஒரு 3 பௌத்த பிக்குகள் இவர்களை தாய்லாந்துக்கு கூட்டிக் கொண்டு போயிருக்கணும். தாய்லாந்துல இருந்து களியாட்ட நிகழ்வுகள்ல ஈடுபட்டிருக்கணும். அதுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்கணும், நீங்கள் ஒவ்வொருவருமே இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த விகாரைகள்ல பௌத்த அந்த துறவு மடங்கள்ல அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு சாக்லேட்ஸ், அது மாதிரி பிஸ்கெட், அது மாதிரி ஷாம்போ, சோப் இதுகள் எல்லாம் தான் இந்த பேக்ஸ்ல இருக்குது. நீங்க இதுகளை திறந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையின் நிமித்தமா தான் இந்த 22 பேரையும் கூட்டிக் கொண்டு வந்தவையா. அதுக்கு பிறகு வந்த டைம்ல தான் இவர்களை சோதனையிட்டு பார்க்கக்குள்ள அவ்வளவு
போதைப் பொருளே வந்து பிடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப விசாரணைகள்ல தெரிய வந்திருக்குது. இது எல்லாம் ஒரு புறம் இருக்க இப்ப விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு காலத்திலையும் பௌத்த பிக்குகள் இந்த போதைப் பொருள் சம்பந்தமாக வந்து பிடிபடையில. இப்ப வந்து மகா சங்கத்தினர் எல்லாரும் சொல்கின்ற விடயம் என்னன்னா அவர்கள் பிக்குகளே கிடையாது. இது வந்து வேறு அதாவது சாதாரண நபர்கள் செய்த ஒரு வேலை. அந்த காவி உடைகளை அணிந்து கொண்டு இவர்கள் பிக்குகள் மாதிரியாக வேடமிடப்பட்டவர்களே தவிர இவர்கள் பிக்குகள் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. எது எப்படியாக இருந்தாலும் இப்ப கைது செய்யப்பட்டு இதன் பின்புலத்துல வந்து விசாரணைகள் எல்லாம் தீவிரப்படுத்தப்பட்டு இருக்குது. இது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்குது. இதுக்கு அடுத்த புறம் பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த சனிக்கிழமை இன்றைய அளவுல வந்து திங்கட்கிழமை கடந்த 2 நாட்களுக்கு முதல்ல சனிக்கிழமை வந்து யாழ்ப்பாணத்துல பெரியவளான் பகுதியில நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு சொந்தமான ஒரு காணி ஒன்று இருக்கு. அந்த காணியை நாடாளுமன்ற உறுப்பினர் துப்புரவு செய்ய அங்க போயிருந்த தருணத்துல வந்து அங்கே அந்த காணியினுடைய எல்லை பிரச்சனை சம்பந்தமாக இன்னும் சில குழுவினர் வந்து அங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் அந்த குழுவினருக்கும் இடையில வந்து வாய் தர்க்கம் ஏற்பட்டிருக்குது. ஏற்பட்டிருந்த சமயத்துல வந்து வந்திருந்த அந்த தரப்பினர்ல இருந்த ஒருவரை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் எட்டி காலால உதைந்ததாக அந்த குழுவினர் வந்து சொல்லி இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அங்க வந்திருந்த பெண்ணில ஒருவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினரை நோக்கி கற்களால தூக்கி எறிகிற மாதிரியாகவும் அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் துப்பாக்கி ஒன்றை வந்து காட்டி சுடுவன் அப்படி என்று சொல்ற மாதிரியான காணொளிகள் வந்து சமூக வலைதளங்கள்ல வைரலாகி அது பெரிய பேசு பொருளாகி அதற்கு பிறகு ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இளவாள போலீஸ் நிலையத்துல முறைப்பாடு ஒன்று பதிவு செய்கிறார். முறைப்பாடு பதிவு செய்ததுக்கு பிறகு நேற்றைய தினம் அந்த பெண் வந்து நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் வந்து கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறார். அது வந்து நேற்றைக்கு நடந்த சம்பவமா இருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் காணொளி பதிவு செய்யறதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முதல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களும் கைதாகி விட்டார் அப்படி என்று சொல்லி தகவல்கள் வெளியாகுது. இனி இந்த கைதானதன் பிற்பாடு இந்த விசாரணைகள் சென்றதன் பிற்பாடுதான் சம்பவம் என்னன்னு தெரியும். இப்ப நான் காணொளி பதிவிடுற நேரம் வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கைதாகி விட்டார் அப்படி என்ற ஒரு தகவல் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த தகவலை நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. உங்களுக்கு தெரியும் கடந்த சில தினங்களுக்கு முதல்ல வந்து 50,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய 2 வயது குழந்தைய வந்து இன்னும் ஒரு தரப்பினருக்கு விற்றதாக வந்து இந்த கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில வந்து கைது நடவடிக்கை நடந்திருந்தது. இந்த சம்பவம் ஒருபுறம் இருக்கட்டும். இப்ப நான் சொல்லக்கூடிய சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா தொல்கொட பகுதியில இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 2.5 வயது குழந்தை ஒன்றை வந்து கொலை செய்திருக்கிற சம்பவம் நடந்திருக்குது. அதாவது இந்த குழந்தையினுடைய தாயாரினுடைய ஒரு திருமணத்திற்கு புறம்பான ஒரு உறவு, அதாவது ஒரு கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஒரு காதலனால வந்து இந்த குழந்தை வந்து கொலை செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்த தாயார் வந்து முகம் கழுவுறதுக்காக ஏதோ வீட்டுல இருந்து 100 மீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு கிணறுக்கு போயிருக்கிறார். அப்ப இந்த காதலன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் வந்து வீட்டுல இருந்திருக்கிறார். குழந்தையினுடைய அழுகை சத்தத்தை வந்து அவரால் தாங்கிக் கொள்ள முடியாம போயிட்டுதான். அப்ப அவர் என்ன செய்திருக்கிறார், குழந்தையை அடிச்சிருக்கிறார். குழந்தை வந்து மயக்கமுற்றி இருக்குது. பிறகு தாய் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தா அந்த குழந்தை வந்து மயக்கமுற்ற நிலையில இருக்கு. 2 பேரும் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு போயிருக்கணும். கொண்டு போன சமயத்துல குழந்தை உயிரிழந்து இருக்குது. இதுக்கு பிறகு விசாரணைகள் எல்லாம் தொடங்கி குறித்த அந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுதான் சம்பவம். இப்ப நாட்டில நடக்கிற விஷயங்களை எல்லாம் நினைச்சு பார்க்கவே அவ்வளவு தூரம் பயமா இருக்கு. ஏன்னு சொல்லி சொன்னா ஒரு குழந்தையை அடிச்சு கொள்ற அளவுக்கு மனசு வந்திருக்கு சொன்னால் நாங்கள் மனிதர்கள் மத்தியில வாழல, மிருகங்கள் மத்தியில தான் வாழ்றோம்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆக இதுக்கு எல்லாமே வந்து தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படோடும். நான் ஏற்கனவே சொல்ற மாதிரியாகத்தான் தண்டனைகள் கடுமையாக்கினால்தான் குற்றங்கள் குறையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இனி பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விடயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு நானும் இதோட காணொலியை நிறைவுக்கு கொண்டு வரேன். மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில நாங்க பேசிக்கொள்வோம். யாராவது முதல் தடவையா பார்த்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்தும் தாங்கும். நன்றி உறவுகளே.